எங்க உண்மையா என்ன பிடிக்கலையா? எங்க என்ன பிடிக்கலையா இல்ல இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசுறது பிடிக்கலையா? எது பிடிக்கலன்னு சொல்லிருங்களேன். சொன்னாதானே எனக்கு தெரியும். உங்களையே எனக்கு பிடிக்கலங்க. தெரியும்ல உங்களுக்கே நான் ரவியை லவ் பண்றது. தெரிஞ்சுமே நீங்க இப்படி பண்றீங்க. அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்க்க இழிச்ச வாய் மாதிரி தெரியுதோ? நீங்க லவ் பண்ணுவியே, நான் விட்டு கொடுத்துட்டு போனுமோ? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சொல்லிட்டேன். நான் நினைச்சிட்டேன் நீங்க தானு. மறக்க பாருங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால அது மட்டும் முடியவே முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ண முடியுமா? என்னால என்னனாலும் பண்ண முடியும். ஆனா நான் அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். வீட்டுல சொல்லுவேன்னு நினைக்காதியே. நான் வீட்லயும் சொல்ல மாட்டேன், எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஆனா காரியத்தை கரெக்டா முடிச்சு காட்டுறேன். என்னால அவனை நினைச்சிட்டு உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? அதை நான் பாத்துக்கிடுறேன். எப்படி நடக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஏன் இப்படி என் வாழ்க்கையில வந்து விளையாடுறீங்க? என்னடி செல்லம் உடனே பொசுக்குன்னு கோவப்படுற? கோவப்படாத. நான் என்ன சொல்றேன், அவனை தூக்கி வீசிரு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். ராணி மாதிரி பாத்துக்கிடுவேன். என் கூட வந்தனா நீ அவ்வளவு அழகா வாழலாம். அவன் உன்னைய பிச்சைக்காரியை விட மோசமா நடத்துவான். எனக்கு அவனை பார்த்தாலே தெரியுது. நல்லா யோசி. நானா நானா அவனான்ற ஆப்ஷனே கிடையாது உனக்கு. நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். நான் தான் உன்னைய கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு ஒண்ணு ராணி மாதிரி வாழணும்னு ஆசை கிடையாது. எனக்கு ரவி கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாதது பேசி மனசை மாத்த பார்க்காதீங்க. நான் மாற மாட்டேன். என்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய? அந்த பேரை கேட்டாலும் எனக்கு மண்டை கண்டையில எரிச்சலா வருது. நான் சொல்லிட்டேன். நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அவனை மறக்க பாருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நல்லா யோசி. படிச்ச பிள்ளை தானே. உன்கிட்ட இப்படி குரல ஒசத்தி பேச கூட எனக்கு மனசு கேட்க மாட்டேக்கு. என்ன பண்றது? அந்த அளவுக்கு உன்னை பிடிச்சு போயிட்டு உனக்கு தான் புரியவே மாட்டேக்கு. புரிஞ்சுக்கோ சுஜாதா, இனி ஏத்துக்க. பேசியாச்சேத்த. என்னம்மா மாப்பிள்ளை நல்லா பேசுனியா? என்ன அமைதியா இருக்கா? பேசிட்டேன். நான் போறேன். ஏன் மாப்பிள்ளை வா ஒரு மாறிய மூஞ்சி தொங்க போட்டுட்டு போற? எப்பவும் இப்படி போக மாட்டானே. அது ஒண்ணு இல்லத்த. அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பிரிஞ்சு வர போறாங்கல்ல, அத நினைச்சு இப்பவுமே கவலைப்படுறாவ. அதான் நான் கவலைப்படாதியே, நான் இருக்கேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா அப்படியா? அதானே பார்த்தேன். எப்பவும் இப்படி மூஞ்சி தொங்க போட மாட்டாளே, புதுசா போட்டு போறாளேன்னு பார்த்தேன். சரி மாப்பிள்ள, கொஞ்சம் பாசமா வளர்ந்த பிள்ளை பத்தியில, அதனால அப்படிதான் இருப்பா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. இந்தாங்க காப்பி பிடிங்க. சரித்த, அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கல. சரி மாப்பிள்ள, நீங்க இங்கே இருங்க. வெளிய ஃபுல்லா மழை, சரியான மழை அடிச்சு கொளுத்துது. சுஜாதா ஃப்ரெண்டும் ஒரே கப்பைய வளர்ந்துகிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குவே. காய்ச்சல வந்து நிக்க போகுது. சரி நீங்க இங்கே இருங்க மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரித்த. சுஜாதா என்னைக்குமே எனக்கு தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன இது? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி கிடந்து ஆடுதுவ? மழை இப்படி கொளுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. காலை பிளந்து ஆடிக்கிட்டு கிடக்குவே. ஏ பிள்ளைகளா, நிப்பாட்டுங்க. ஆடுறத நிப்பாட்டுங்கன்னே. அவ கிடக்கா, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இருங்க, உங்க அம்மாக்கு அப்பாக்கும் போன் அடிச்சு பிள்ளைகளை தரன்னு இழுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். காய்ச்சல் வந்தா யார் பொறுப்பு? எங்க மண்டையில வந்து உளுருக்கா? இங்க ஒருத்தி கத்திட்டு கிடக்காளே, அப்பயாவது காலை இறக்குவோன்னு இறக்குது வளபரு. சரியான துமுறு பிடிச்ச கலதை எவ்வளவு இருக்கு. அப்படி போடு, இது நல்லா இருக்கு. நேரம் ஒண்ணு தலையில ஒண்ணு மிதிச்சுக்கிட்டு ஆடுது பாரு. ஐயோ கடவுளே. ஏ கமலா, போன் எடுத்துட்டு வா. நீ அம்மாக்கெல்லாம் போன் அடிச்சு அவியில கூட்டு போக சொல்லுவோம். என்ன மைனியா, கூட்டியோ? ஆமா, அங்க பாரு. ஐயா மைனி, இவியிலே சொல்றியே? இத நான் அப்பதே பாத்துட்டேனே. அப்பதே பாத்துட்டியா? பார்த்த உடனே பெதடியில தட்டி உள்ள இழுத்துட்டு வந்திருக்க கூடாது. காய்ச்சல் வந்தா யார வந்து கேட்பாவ? நம்மள தான வந்து கேட்பாவ. மைனியா இருங்க. இப்படி நீங்க கத்தி கத்தி கூப்பிட்டேன்னா ஒரு பிள்ளை கூட அசையாது. இப்ப நான் கூப்பிட்டேன் பாருங்க. இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன், அப்பமே வரல. இவ கூப்பிட்டோனே வந்துருமோ? அப்படி என்ன நீ கூப்பிடுறான்னு பாப்போம். ஏ பிள்ளைகளா, சுபி, பூமாரி, சின்ன பொண்ணு, எல்லாரும் வாங்க. மழையில நனைஞ்சது போதும். இதுக்கு மேல நனைஞ்சா காய்ச்சல் அடிக்கும். சொல்லிட்டேன் வாங்க. இந்த வந்துட்டா ஆண்டி. நான் கூப்பிட்டதுக்கு ஒரு பயவளையும் வரல. இவ ஒரு தடவை தான் கூப்பிட்டா அவளும் வந்துட்ட. பாத்தியல மைனியா, நான் ஒரு தடவை தான்
திட்டுவேன். நீங்க அவ்வளவு நேரம் திட்டினதுக்கு ஒரு தடவை பாசமா கூட்டிருந்திருக்கலாம்ல. ஆமா இதுவ பண்ற காரியத்துக்கு பாசமா வேற கூப்பிடுறாவ போல. பாசமா கூப்பிடா பாசமா. போ நான் போறேன். கீழே திருத்தவே முடியாது. சரி பிள்ளைகளா, ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சிட்டியே, தலையெல்லாம் நல்ல தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு போயிருக்கும். போங்க, ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து போய் தலையை தவுட்டுங்கம்மா. போங்க, சளி கிளி பிடிச்சிடாம. சரி ஆண்டி, தலையை தொட்டிடுறோம். ஆண்டி அப்படியே எனக்கு ஒரு சூடா நல்ல ஆவி பறக்க பறக்க ஒரு காப்பி கிடைக்குமா? மழையில நனைஞ்சது சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு பாத்துக்கங்க. அதான். சரி சின்ன பொண்ணு, ஏற்கனவே அங்க எல்லாரும் காபி போட்டு தான் வச்சிருக்கேன். போங்க, நான் வேணா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி வேணா கொண்டு வரேன். ரொம்ப நன்றி ஆண்டி. சரி சரி, நான் போய் தொட்டிட்டு உடனே ஓடி வரேன்னு. சரி, ஓடியெல்லாம் ஒண்ணு வர வேண்டாம், மெதுவாவே வா. காபி எங்கேயும் போயிடாது. காய்ஸ், வேகமா ஓடி வாங்க. தலையை தொட்டிட்டு வேகமா வந்து காப்பியை குடிப்போம். ஐயோ கடவுளே, சரியான காப்பிக்கு செத்தவளா இருப்பா போல. என்ன பிரவீன், கமலி கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துச்சா? யாம்ல நீ வேற சும்மா இரு. இப்பதான் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கும். அது உனக்கு பொறுக்கலையோ? சும்மா கேட்டேமக்கா. பேசுனியா என்ன? இங்க தானே இருக்காவா, அதான் பேசுனியான்னு கேட்டேன். இல்லல மக்கா, அவளா வந்து எங்க பேசுறா? நம்மளா போய் தான் பேச வேண்டியிருக்கு. அப்படியே பேசினாலும் அப்படியே கடிக்கிற மாதிரி வந்துடுறா. அதுவும் சரிதான், இருந்தாலும் நீ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணல பிரவீன், அப்பதானே பிடிக்கும். சும்மா சும்மா போய் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பிடிக்கும்? பண்ணுவோல மக்கா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்காம போயிரும். கிடைக்கிற நேரம் பண்ணிட வேண்டிதான். ஹாய், என்ன பண்றீங்க? சும்மா தான் உட்காந்துருக்கோம். என்ன? இல்ல, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்தேன். அங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதான் இங்க வந்தேன். அது பிறகு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்க அண்ணனுங்க? ஓ, எங்க அண்ணனா? எங்க அண்ணனும் சுஜாதா அண்ணியும் பேசுறதுக்காக போயிருக்காங்க. பேசுறதுக்கு போயிருக்காங்களா? எதுக்கு? எதுக்கா? அவங்கள 2 பேரையும் பேசிக்க சொன்னாங்க, அதனால பேச போயிருக்காங்க. பேசிக்க சொன்னாங்களா? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்காங்க? இல்ல ரவி, சும்மா இரு. ஏன் அவங்க 2 பேரும் பேசுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவம்லாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். எங்க பேச போயிருக்காங்க? அது வந்து சுஜாதா அண்ணி ரூம்னு நினைக்கேன். அங்கதான் போன மாதிரி இருந்துச்சு. அம்மா, கல்யாணமே அவளையே அதுக்குள்ள அண்ணி அண்ணின்னு இருக்கியே, எதுக்கு? ஆமா, எப்படினாலும் அண்ணனை கட்டிக்க போறவங்க தானே, அதனாலதான் இப்பமே அண்ணின்னு கூப்பிடுறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணின்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம். இப்ப வந்து அண்ணி நொன்னின்னு இருக்காத. ஆமா, எங்க அண்ணனும் அண்ணியும் பேசுறதுல உங்களுக்கு என்ன கடுப்பு? இவ்வளவு கோவப்படுறீங்க? சம்திங் ராங். ஒரு ராங்கும் இல்ல, நீ முதல்ல கிளம்பு. யாருடா நீ? எங்க அண்ணி வீட்ல வந்து என்னைய கிளம்புங்க. மச்சான், இவன் யாருல கோமாளி? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மழை வேற பெய்யுது. இல்ல பிரவீன், நான் போய் பார்த்துட்டு வரேன். இவன் என்னென்னமோ சொல்றான். நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஹலோ மிஸ்டர், நீங்க எங்க போறீங்க? அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணலான்னு போறீங்களா? ஒன்னு விட்டேன் வையி, செவுடு திரும்பிரும். மரியாதையா அமைதியா இரு. தம்பி வா, இதுல உட்காரு. நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். போய் அங்கிட்டு. இப்பதான் மழை கொஞ்சம் நின்றுருக்கு. ஏடி கமலா, ஓ அக்காக்காரி எங்க? ஆளே காணோம். ரூமுக்குள்ளேயே அவளும் அடைஞ்சு கிடக்காள்வல. ஏன் வெளியே வர வேண்டியதுதானே? இல்ல மைனியோ, அந்த பிள்ளைகளே ஏதோ ஒர்க் ஃப்ரம் கோம்புன்னு ஏதோ வேலை பார்க்குதான். அதான் அந்த பிள்ளைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனும் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கா. அது அந்த பிரேக் விடுவாங்களாமே, அப்பதான் வெளியே வருவாள்வ. ஓ சரி சரி, வீட்லயே இருந்து வேலை பாப்பாவளே, அதா பரவாயில்லையே. இப்ப எல்லா இடத்துலயும் அப்படித்தானே மைனியா வருது. வீட்லயே இருந்து வேலை பார்த்தா போதுன்ட்டு எல்லாம் என்ன கரெக்டா அந்த நாளுக்குள்ளதான் முடிச்சு கொடுத்துடணும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கே உனக்கு. எனக்கு அது கூட தெரியாம கும்பிட்டையெல்லாம் இருந்திருக்கேன். ஆண்டி, காப்பி சூப்பர். ஏம்மா வாயாடி வந்துட்டியம்மா? உங்களை விட வாய் கம்மி தான் ஆண்டி எனக்கு. ஏம்மா வாங்கிட்ட வாயை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியுமா? உங்க வாயை யாரு கொடுக்க சொன்னது? நீங்களே வச்சுக்கிடுங்க. உங்க வாயை வச்சு நான் என்ன செய்ய? எனக்கு தான் கடவுள் அழகான ஒரு வாய் கொடுத்துருக்காரு. ஏம்மா வாங்கிட்ட பேசி மனுஷி ஜெயிக்க முடியுமா? இப்ப என்ன வேணும் நீங்க வந்தா? உங்ககிட்ட யாரும் பேச வரல, நான் சுஜாதா அம்மாட்டால பேச வந்தேன். ஏம்மா எந்த அம்மாட்டையாவது பேசிக்கிட்டு போமா சட்டுன்னு. தலை வலிக்கு உன்னைய பார்க்க. ஆண்டி, எனக்கு நாளைக்கு கோழி குழம்பு செஞ்சு தருவீங்களா ஆண்டி? ரொம்ப நாள் ஆச்சு கோழி குழம்பு தின்னு, அதுவும் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி குழம்பா? ஆமா ஆண்டி, நாளைக்கு நாட்டுக்கோழி நல்லா வாங்கி டேஸ்டா குழம்பு வச்சு தருவீங்களா ஆண்டி? எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்களாம். சுஜாதா கல்யாணம் முடியறக்குள்ள எனக்கு இந்த கோழி குழம்பு திங்கணும்னு ரொம்ப ஆசை. தின்னு ரொம்ப நாள் ஆயிட்டு பார்த்துக்கங்க. எங்க வீட்டுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால உங்க கையால செஞ்சு எனக்கு நாளைக்கு தருவீங்களா ஆண்டி? அதுக்கு என்னம்மா, செஞ்சுட்டா போச்சு. நாங்க எப்போ பிராய்லர் கோழி தான் எடுப்போம். உனக்கு நாட்டுக்கோழி கேக்கியே? சரி, நாளைக்கு போய் கடையில கேட்போம். கொஞ்சம் விலை கூடுதலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்பு வேணுமா? இவளுக்கு நாட்டுக்கோழியும் கிடையாது, காட்டுக்கோழியும் கிடையாது. நாளைக்கு எவ்வளவு கோழி வாங்க போறத பார்த்தேன், காலை தரிச்சு விடுவேன்.
கமலா நீ சும்மா இரு, நாட்டுக்கோழிலாம் விலை கூட இருக்கும். இவளுக்காண்டி போய் வாங்குறேன்னு வாங்கிட்டு நிற்காத, சொல்லிவிட்டேன். இவ வீட்டில் போய் தும்பா, நாட்டுக்கோழி வேணுமா நாட்டுக்கோழி. நீ உங்கள் வீட்டில் போய் தின்னு, நாட்டுக்கோழி காட்டு பண்ணி என்னத்தெல்லாம் திங்கணுமோ தின்னு. அவிய கிடக்காவே எனக்கு தெரியும் ஆண்டி. சுஜாதா அம்மா ஒன்று கேட்டு அது முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. நாளைக்கு எனக்கு ருசியான நாட்டுக்கோழி செஞ்சு தருவியே, எனக்கு தெரியும் ஆண்டி. தெரியும் தெரியும், உனக்கெல்லாம் முதல்ல சோறு போடுறதே தப்பு. இல்லை நாட்டுக்கோழி குழம்பு வேற திங்கணுமோ? உன் நாக்கு அப்படி கேட்குதோ? மைனியோ சும்மா இருங்க. அந்த பிள்ளை ஆசையா கேக்குது, செஞ்சு அவ மட்டுமா திங்க போறா? நம்ம எல்லாரும் தான் திங்க போறோம். அவளை சாக்கா வச்சு நம்ம எல்லாரும் நாட்டுக்கோழி நாளைக்கு டேஸ்ட் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு? அது எனக்கு தெரியாது. நாளைக்கு நாட்டுக்கோழி வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். சரி ஆண்டி, செஞ்சு வச்சுட்டு சின்ன பொண்ணுன்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்க, நான் சிட்டா பறந்து ஓடி வந்துருவேன். சரியா? சரிம்மா. எம்மா ஒரு பச்சை கலர் துண்டு இருக்கும்ல, அது எங்க? ஏட்டி அது அத்தை ரூம்ல கிடக்கு, போய் எடுத்துக்க. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நான் சொன்னதை மட்டும் செஞ்சு வச்சிருக்கேனே. சுஜாதா இரு, நானும் வரேன். சுஜாதா காப்பி குடிச்சிங்களா? ஐயோ இவன் வேற இங்க நிக்கானே. இப்ப எதுக்கு இவன் கீழே இறங்குறான்? ஹை ரவி வந்துட்டான். அதாடி இடி. யாருமா நீ? யாரா இருந்தா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நில்லுங்க. எனக்கு இடினா ரொம்ப பயம். சும்மா இருங்க.